பிரைஸ் தி லார்ட். இன்றைய நாளுக்குரிய வேத வசனம் சங்கீதம் 46வது அதிகாரம் 1வது வசனம். தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். அன்புக்குரியவர்களே, இந்த அருமையான காலவேளையிலும் அருமைநாதர் இயேசு கிறிஸ்துவின் இனி நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் தந்த நல்ல வாக்கு தத்தத்திற்காய் நன்றி செலுத்துவோம். ஒரு மாதம் முழுவதும் கர்த்தர் கண்ணின் கருவிழியை போல பாதுகாத்து இந்த புதிய நாளை, நமக்கு புதிய மாதத்தை நம்முடைய வாழ்க்கையிலே காணும்படியாய் கிருபை செய்த தேவனுக்கு நாம் நன்றி செலுத்துவோம். கடந்து போன காலங்கள் முழுவதும் ஓரோ சூழ்நிலைகள் வந்த போதும் கர்த்தர் நமக்கு பெரிய அடைக்கலமாய், இந்த மாதம் முழுவதும் நம்மை அடைக்கலமாய், நமக்கு பலவீன நேரங்கள் அவரே நம்முடைய பலனாய் கூட இருந்து ஆபத்து அணுகாதபடி நமக்கு அனுகூலமான துணையாய் இருந்து நம்மை நடத்த வல்லமுள்ள தேவனாய் இருக்கிறார். அது எப்போது நம்மளை நடத்த போகிறார், நாம் எப்படி எந்த விதமான எல்லா விதமான பிரச்சனைகள் வந்தாலும் பாருங்கள், இந்த அதிகாரத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, ஆகையால் பூமி நிலை மாறினாலும், ஒருவேளை நம்மை மூழ்கடிக்கிற பலவிதமான சூழ்நிலைகள் நிலைகள், பூமியுடைய நிலைமை மாறி போனாலும், காரணம் பூமி ஒரு மெழுகை போல உருகி போகும், வானம் ஒரு வஸ்திரத்தை போல பழசாகி போகக்கூடியது. மலைகள் நடு சமுத்திரத்தில் சாய்ந்து போனாலும் கடலினுள்ளாய், இல்லை என்றால் சமுத்திரம் என்று சொல்லும் போது கடலை காட்டிலும் அதிக வலிமை கூடியதாய் காணப்படுகிறது, இல்லை என்றால் அதை காட்டிலும் மிகுந்த ஆழமுடையதாய் காணப்படுகிறது. அது சாய்ந்து போனாலும் மலைகள் அதற்குள்ளாக மூழ்கி போகும். ஒருவேளை இந்த இடத்துல நான் மூழ்கி என்னுடைய பிரச்சனையின் நிமித்தமாய் மூழ்கடிக்கிற பிரச்சனைகளாய் காணப்படுகலாம். அந்த பிரச்சனைகள் மத்தியிலும் அதன் பெருக்கினால் பர்வதங்கள் அதிர்ந்தாலும், மலைகள் மூழ்கினதினால் பர்வதங்கள் ஒரு பட்டணத்திற்கு அரணாய் காணப்படுகிறது, அவைகள் குலுங்கி போனாலும் நாம் பயப்படோம். எதனால் நாம் பயப்படும்? காரணம், சீயோனிலே வாசமாய் இருக்கிற கர்த்தருடைய ஆவியானவர் நம்மை நடத்த வல்லமுள்ள தேவனாய் இருக்கிறார். ஆகையால் தான் தாவீது ராஜா சொல்லும் போது, உம்மாலே ஒரு சேனைக்குள் பாய்வேன், உம்மாலே ஒரு மதிலையும் தாண்டுவேன் என்று. தேவன் அதில் நடுவில் இருக்கிறபடியால் அது அசையாது. நம்முடைய நம்பிக்கை யாரிடத்தில் இருக்கிறது? சியோனில் வாசமாகிய கர்த்தரிடத்தில் இருக்கிறபடியால் நாம் அசைக்கப்படுவதில்லை. ஆகையால் தான் தாவீது சொல்லும் போது சொல்லுகிறார், கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். அவர் துதியும் அவருடைய புகழ்ச்சியும் நாம் எப்பொழுது நம்முடைய வாயில் இருக்கும் போது நாம் அசைக்கப்பட, கர்த்தரை நமக்கு முன்பதாக நிறுத்தும் போது நாம் அசைக்கப்படுவதில்லை. இந்த மாதம் முழுவதும் கர்த்தர் உங்களுக்கு பலனாயிருந்து, கர்த்தர் உங்களுக்கு அடைக்கலமாயிருந்து, உங்களுக்கு அனுகூலமான துணையாயிருந்து உங்களை வழி நடத்துவாராக. ஆமேன். God bless you all.